ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காவை வச்சு இந்த மாதிரி டிஷ் ஒன்று செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை இதுக்கு முன்னே செஞ்சுருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் இந்த மாடுலேஷனில் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் நீளமாக இருக்கிற கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம லென்த்தாக கட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம நான் ஒவ்வொரு கணு அளவுக்கு லென்த்தாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் எல்லா கத்திரிக்காயும் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எதுவுமே செய்யணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் இதை செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரை சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இதுவும் நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்களா, இந்த லெவலுக்கு வெங்காயம் நல்லா வணங்கி வரணும். ஒரு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்பவும் இது பண்ணாதீங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் இதுக்கு அதுதான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், சீரகப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு நாம் போட வேண்டியது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வா அப்படின்ற லெவலுக்கு நல்லாயிருக்கு. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நமக்கு பொரியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கிறேன். நான் இப்போது போட்டுட்டு நான் கத்திரிக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கீழே மேலே எல்லா பக்கமும் காரம் உப்பு எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. பார்த்திங்களா செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்கவே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி டைம், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கணுன்றதும் இல்லை. டிஷ் அதிகமாகவும் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அதுவும் செம்மையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றணும் தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வணங்கட்டும். பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ லைட்டாக புளிப்புக்காக லெமன், ஒரு அரை லெமன் நான் இதுக்கு போட்டிருக்கேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லெமன் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கத்திரிக்காய் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சதில்லைன்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் போடுங்க. பார்த்திங்களா வா சூப்பராக இருக்கும். நம்மள சாஃப்டாக வந்திருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் இந்த கத்திரிக்காயில். செஞ்சு பார்த்துட்டு செய்ய சொல்லுங்கள். பாய்.